18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தயாராகிக் கொண்டிருக்கிறது. 17 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து இந்திய பாராளுமன்றத்தை அலங்கரிப்பதற்காக நாம் அனுப்பி வைத்தோம். அந்த 17 பாராளுமன்ற உறுப்பினருக்கு பதிலாக 17 எரும மாடுகளை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்திருந்தாலும் அது கொஞ்சம் பால் கொடுத்திருக்கும். எரும மாட்டு சாணி உரத்திற்கு பயன்பட்டிருக்கும். எரும மாட்டு தோல் பறையடிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கும். எரும மாடு கூட செய்யாத, எரும மாடு செய்கிற செயலுக்கு கூட லாயக்கில்லாத 17 பேர் அனுப்பணும். இப்போ 17வது எரும மாடை தேர்ந்தெடுக்க போறோமா, இல்லை அந்த எரும மாடுகளை மேற்கிருக்கிற எங்களுடைய சியான் வீரப்பனுடைய அன்பு மகள் வித்யாராணி வீரப்பனை தேர்ந்தெடுக்க போறோமா என்பதுதான் கேள்வி. எதற்காக வீரப்பனாருடைய மகளுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது ஒரு அட்டென்ஷனுக்காகவா, வாக்குகளை பிரிக்கவா, இல்லை எதற்காக என்று கேட்டார்கள். எதற்காக ஐயா வீரப்பனுக்கு சீட்டு என்றால், அவர் சொன்னார் பேசும்போது, எல்லோரும் சொல்வார்கள் சந்தன கடத்தல் வீரப்பன் என்று. அவர் சந்தன வீரப்பன் தான். சந்தனம் இருந்தாலும் மதிப்பு, தேய்ச்சாலும் மதிப்பு, 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சந்தனத்துக்கு மதிப்பு, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய வனக்காவலன் வீரப்பனுக்கு மதிப்பு உண்டு. அவர் கடைசியாக செய்ய விரும்பியதை அவருடைய மகள் நாம் தொலைக்காட்சியில் இணைந்து செய்ய வந்திருக்கிறார். அவர் சொன்னார், நான் ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டியிட்டு தமிழ்நாட்டு மக்களை வென்று நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், காட்டையும் காப்பேன், நாட்டையும் காப்பேன் என்றார். இப்ப ஜெயலலிதா இல்ல, இந்த திருட்டு கும்பலை விரட்டத்தான் அவர் மகளை அவர் ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற கல்லு களவாணிகளை விட, இங்க இருக்கிற மண்ணு களவாணிகளை விட, இங்க இருக்கிற கிரஷர் களவாணிகளை விட, இங்க இருக்கிற கிரானைட் களவாணிகளை விட, வெளிப்படையே சொல்ல போனா திமுக அதிமுக கட்சிக்காரரை விட எங்களுடைய தங்கச்சி ஒன்னும் திருட்டு குடும்பத்தில் பிறக்கல. அவர் கல்ல களவாங்கல, கனிம வளத்தை களவாங்கல, மண்ணை களவாங்கல, மக்களுடைய சொத்தை களவாங்கல, வருமான வரியை களவாங்கல, யாரையும் கொள்ளையடிக்கல, ஒருத்தரவ காசை திருடல. காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் கட்டிய மனைவி தவிர பிறமணி தரவாத ஒரு தமிழன் எங்கள் ஐயா வீரப்பன். நீ நாட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் கழட்டி போட்ட வேட்டி எந்த வீட்டுல கிடக்குன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க தலைவர்கள்லாம் வீரப்ப மகனுக்கு ஏஞ்சிட்டு, ஏன் கருணாநிதி மகளுக்கு சீட்டு கொடுக்கலாம், எங்க ஐயா வீரப்ப மகளுக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? களவாணி பையனுடைய மகளுக்கு சீட்டு கொடுக்கலாம், காட்டுக்குள்ளே காவிரிக்காக போராடியவருடைய மகளுக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? வீரப்பங்கிற மனுஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா கர்நாடகாரன் டவுசர்ல மூத்திரம் இருப்பான், காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுவானா? சீதாராமையாவோ டி.கே. சிவகுமாரோ நான் தண்ணி தர முடியாது சொல்லி பார்த்தா அடுத்த நொடி அவன் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள இருப்பான். அடுத்த நொடி எங்க ஐயா கூட உட்காந்துக்கிட்டு கோழி சூப் சாப்பிட்டு இருப்பான். சொல்லுங்க தலைவரே அப்படின்னு. உனக்கு ஆட்டம் காட்ட ஆள் இல்ல, பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்ல, அதனால ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற. இங்கே காங்கிரஸ் போட்டி இருக்கிறது கிருஷ்ணகிரியில. ஏற்கனவே காங்கிரஸ் போட்டிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அழகு பார்த்தீங்க. அழகு பார்த்து என்னாச்சு? அதே கல்குவாரி, அதே மணல் குவாரி, அதே கிரானைட் இங்கே இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகமாக கிரானைட் குவாரிகள் இருக்கிறது. வச்சிருக்கவன் யாரு? இங்க இருக்கிற தமிழனா, இங்க இருக்கிற வன்னியரா, இங்க இருக்கிற பனையாச்சியா, இங்க இருக்கிற பறையரா, இல்ல இங்க இருக்கிற முத்திரையரா, இங்க இருக்கிற தேவரா, இங்க இருக்கிற தேவேந்திரரா? யாரு வச்சிருக்க? அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன். முழுக்க முழுக்க யாரு? அந்த கல்குவாரி முதலாளி, கிரானைட் முதலாளி வடநாட்டுக்காரன், வேலை பார்க்கிறவன் வடநாட்டுக்காரன். 380 ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இருக்கிறது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில். 380 நிறுவனம். ஒரு நிறுவனத்தில் கூட செக்யூரிட்டி, டாய்லெட் கழுவுறவன் இதை தவிர்த்து விட்டு 90 விழுக்காடு வடநாட்டுக்காரன், பூரா பான்பரா குரூப். நீ காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு போட்டனா உன்னுடைய வேலைகள் வடநாட்டுக்காரனுக்கு போகும். அந்த நிறுவனங்களில் தமிழர்கள் மட்டுமே வேலை பார்க்க வேண்டும் என்றால் நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். உன்னுடைய வேலை உனக்கு வேண்டுமா இல்லை வடநாட்டுக்காரனுக்கு போகணுமா என்பதை நீயே முடிவு செய்து கொள். பெருமையா பேசுறீங்க. 83 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். அதுலயும் ஊத்தங்கரையில தான் அதிக போட்டியா. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஊத்தங்கரையில தான் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் அரசு பள்ளிக்கூடத்துக்கும் போட்டி, யார் அதிக தேர்ச்சி பெறுவதுன்னு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி அதிகமான கல்வியறிவு பெற்ற மக்களை வைத்திருக்க மாவட்டம். இத்தனை கல்வியறிவு பெற்ற மக்களை வைத்திருக்கிற அதிக பட்டதாரி கொண்ட மாவட்டத்தில் தான் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே அதிக கனிம வளங்கள் தமிழர்கள் சொன்னது போல
எங்களுடைய தம்பி சிவராமன் சொன்னது போல அதிகமாக கனிம வளங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். ஆனா பெருமை பேசுறதுங்க, நாங்கெல்லாம் யாரு தெரியுமில்ல? யாரு? நாங்கெல்லாம் பண்டார வன்னியன் பரம்பரை, நாங்கெல்லாம் அப்படி, நாங்கெல்லாம் படையாச்சு, நாங்கெல்லாம் பறையர், நாங்கெல்லாம் தேவேந்தர், காட்டை விட்டு கல்லு குடிச்சாலும் கவுண்டண்டா, நான் கவுண்டண்டா, எல்லாம் மீச, இப்படி பெரிய மீச, இத்த தண்டி மீச, மாப்பிள புல்லட்ல போறது பெருசா, எல்லாம் பண்றது. நீ உண்மையிலேயே ஒரு ஆண்ட பரம்பரையாக, வீர பரம்பரையாக, மான பரம்பரையாக இருந்திருந்தா உன்னுடைய கல்லை வெட்டிட்டு போறான். இந்த கல்லையும் மண்ணையும் காப்பாத்தத்தான் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை வாழெடுத்து போராடுனா. நீ உண்மையிலே தீரன் சின்னமலையுடைய வழிவந்த வாரிசாக இருந்தா எத்தனை பேர் இந்த கல்கோரியை மறிச்சிருக்கிற, எத்தனை பேர் இந்த எம்சாண்ட மறிச்சிருக்கிற, எத்தனை பேர் எப்படா என் மலையை உடைப்ப? உன் சாதியில பொண்ணு கட்டனா கோச்சிட்டு போய் வெட்டுற. என் பெண்ணை எப்படி தொடுவன்னு உன் பொண்ணை தொட்டவனை வெற்றிய உன் மண்ணலிட்டு போறானே, ஏன் உனக்கு கோபம் வரல? ஏன் வரல உனக்கு கோபம்? பெண்ணை விட மண்ணு பெருசு இல்லையா? இந்த மண் இருந்தாதான் நீ இருப்ப, இந்த மண் இருந்தாதான் உன் சாதி இருக்கும், சாதி இருந்தாதான் நீ இருப்ப. உனக்கு ஏன் கோபம் வரல? உனக்கு வராது. ஆனா கோபம் யாருக்கு வரும்? சாதியாக நிற்பவனுக்கு வராது. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீர்த்து என்ன நிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு தான் கோபம் வரும். வந்தது, அதனால் நிறுத்தினோம் வீரப்பனாருடைய மகளை. நீ தொட்டு பாரு. நாங்க எங்க அக்கா பாராளுமன்ற உறுப்பினர், நீ 350 கோரி நடத்துவிய, நான் சவால் விடண்டா. நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா நாங்க பாராளுமன்றத்துக்கு போன மாதிரி நீ தொட்டு பாரு, மலைய தொட்டு பாரு. அடுத்த நாள் அங்க கல்குவாரிக்குள்ள நீ மிதப்ப, மிதந்துகிட்டு இருப்ப, ஸ்விம்மிங் பூல்ல மிதப்ப, நீச்சல் குளத்துல. முடியாது. ஒரு ஆண்மகன் வேணும். என்ன கல்லு தானப்பா, என்ன மண்ணு தானப்பா. இதே கிருஷ்ணகிரியில தான் 33 விழுக்காடு தமிழ்நாட்டிலே அதிகமான மாம்பழ உற்பத்தி நடக்கிறது. அதே கிருஷ்ணகிரியில தான் ஆட்டோமொபைல் நிறுவனம் நடக்கிறது. இந்த பக்கம் மாம்பழ உற்பத்தி, இந்த பக்கம் ஆட்டோமொபைல். இந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் அதிகமாக இருக்க போய் தான் இங்கே மாம்பழ உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. 1000 அடிக்கு கீழே தண்ணீர் போய்விட்டது. 1000 அடிக்கு. இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணகிரியில மாம்பழ உற்பத்தி நடக்குமா, மாம்பழ விளைச்சல் நடக்குமா என்றால் சத்தியமா இல்ல, வாய்ப்பே இல்லை. அப்ப விவசாயிகளுடைய நிலைமை என்னாகும் எவனுக்கும் தெரியாது. இதை பத்தி காங்கிரஸ் கவலைப்படுமா? இதை பத்தி பாஜக கவலைப்படுமா? இதை பத்தி அதிமுக கவலைப்படுமா? KP முனுசாமி கவலைப்படுவாரா? எடப்பாடி பழனிசாமி கவலைப்படுவாரா? யார் கவலைப்படுவா? இல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் கவலைப்படுவாரா? அவருக்கு என்ன, எதை பத்தியுமே கவலை கிடையாது. எதை பத்தியும் கவலை கிடையாது. நீ என்னமோ பண்ணிட்டு போங்க, கல்லை வெற்றியா வெட்டிக்க, மண்ணை வெற்றியா வெட்டிக்க, கனிம வளத்தை கொள்ளையடிச்சுக்க, மரத்தை வெற்றியா வெட்டிக்க, மலையை பூரா ஆக்கிரமிச்சுக்க, எனக்கு காசு கொடு, பணம் கொடுத்தா போதும். மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்றாங்க. பணம் எவன் கொடுத்தாலும் சரி, பணம் கொடுக்கணும். ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் போதைப் பொருள் வித்துக்கிறான். நீ போதைப் பொருள் வித்துக்க, அபின் வித்துக்க, கஞ்சா வித்துக்க, என்ன வேணா வித்துக்க, எங்களுக்கு காசு கொடு. காசு கொடுத்துட்டா அப்பனும் அவனும் பல்ல ஈனு இழிச்சுக்கிட்டு செக்க வாங்கிடுவாங்க. என்ன கொடுமை பாருங்க. 3 ஆண்டு கால திமுகவுடைய ஆட்சியில எந்த விதமான நலத்திட்டங்களையும் செய்யாமல், மீண்டும் வெட்கமே இல்லாமல் இந்த கூட்டணி தமிழ்நாட்டை காப்பாத்துறது பத்தாதா? இப்போ இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல். என்ன கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா? அறுக்க மாட்டான் கையில 58 பண்ணர் வாழா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கட்டிச்சான். நீ தமிழ்நாட்டிலேயே தலைகீழான ஆட்சி நடத்திட்டு இவர் இந்தியாவை காப்பாத்த. சரி, நான் தெரியாம கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி பிரதம வேட்பாளர், காங்கிரஸ் நீ கட்சி இந்தியா முழுக்க வச்சிருக்கிற. நாங்களா தமிழ்நாட்டு கட்சி, நீ இந்திய கட்சி. 29 கட்சிகள் கூட்டணி, இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணியில உன்னுடைய பிரதம வேட்பாளர் யாரு சொல்லு? உன் பிரதம வேட்பாளர் ராகுல் காந்தியா, சோனியா காந்தியா, இல்ல ஸ்டாலினா, யாரு? இல்ல பினராயி விஜயனா, இல்ல மம்தா பானர்ஜியா, யாரு? மேற்கு வங்காளத்தில் கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்காளத்துக்குள்ள காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது. கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட், அங்க இருக்கிற காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது. டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி, டெல்லிக்குள்ள காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது. அதே போல டெல்லியில கிடையாது, மேற்கு வங்காளத்தில் கிடையாது, கேரளாவில் கிடையாது. ஆனா இந்தியாக்குள்ள உண்டு. அதாவது வீட்டுக்குள்ள எங்க அம்மா வந்தா பேச மாட்டேன், பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுதான் பேசுவேன். என் பொண்டாட்டி திட்டுவா. கேரளாவில் நான் பேச மாட்டேன், மேற்கு வங்காளத்தில் பேச மாட்டேன், டெல்லியில பேச மாட்டேன். இந்தியாவில் நான் கூட்டணி. இதுவரை கேவலமான கூட்டணி எங்கேயாவது உண்டா? உன் கூட்டணியோட கொள்கையை சொல்லு. காங்கிரஸ் கூட்டணியோ கொள்கை என்ன? முதல்ல
10 ஆண்டு கால மோடியின் ஆட்சி மோசமான ஆட்சி, பாசிச ஆட்சி, நாசிச ஆட்சி. சரி, அந்த பாசிச நாசிச மோடியின் ஆட்சி எதிர்த்து உன்னுடைய தேர்தல் அறிக்கை என்ன? மணிப்பூரில் கிட்டத்தட்ட 2700க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. 10,000 பேர் அடித்து விரட்டப்பட்டிருக்காங்க. 223 தேவாலயங்கள், சர்ச்சைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் அறிக்கை கொடுத்ததா? இல்லை. ஹத்ராஸ் என்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரோடு அவள் இருக்கும் பொழுதே அறகுறையாக கொண்டு போய் அவளை புதைச்சி எரிக்கிறார் காவல்துறை. அதை காங்கிரஸ் கண்டித்தது. ஆனா தேர்தல் அறிக்கையில எந்த வார்த்தையும் இல்ல. பில்கிஸ் பானுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் சிறை நன்னடத்தை விதிப்படியில் அவசர அவசரமா விடுதலை செய்யறான். அதை எதிர்த்து பேசிய திமுக அது தேர்தல் அறிக்கையில் இருக்கா? இல்ல. ஆசிபா என்ற பெண்ணை 8 வயது குழந்தையை 8 நாட்கள் இந்துக்களுடைய புனிதாரையாருடைய கருவறைக்குள் வைத்து கற்பழித்துக் கொண்டான், பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டான். அதை எதிர்த்து ஒரு அறிக்கை இருக்கானா? இல்ல. சரி, கச்சத்தீவு குறித்த அறிக்கை இருக்கா? இல்ல. முல்லை பெரியாறு பிரச்சனை குறித்த அறிக்கை இருக்கா? இல்ல. காவிரி சிக்கல் குறித்த அறிக்கை இருக்கா? இல்ல. வேற என்ன இருக்கு? ஆற்றுமணல் கொள்ளை குறித்து, கனிமவள கொள்ளை குறித்து, ஸ்டெர்லைட் குறித்து, மீத்தேன் திட்டம் குறித்து, ஹைட்ரோ கார்பன் குறித்து, 8 வழி சாலை குறித்து, பரந்தூர் குறித்து ஏதாவது ஒரு அறிக்கை காங்கிரஸ் கொடுத்திருக்கா என்றால் இல்லை. ஸ்டெர்லைட்ல பிஜேபி ஒரே நிலைப்பாடு, காங்கிரசும் ஒரே நிலைப்பாடு. கூடங்குளத்தில் பிஜேபி ஒரே நிலைப்பாடு, காங்கிரசும் ஒரே நிலைப்பாடு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் திமுக பிஜேபி ஒரே நிலைப்பாடு, காங்கிரசும் ஒரே நிலைப்பாடு. 8 வழிச்சாலை திட்டத்தில் காங்கிரசும் ஒரே நிலைப்பாடு, பாஜக ஒரே நிலைப்பாடு. பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதில் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு, காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு. தமிழ் மொழியை அழித்து இந்தி மொழியை திணிப்பதில் காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு, பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு. இனப்படுகொலையில் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு, காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு. நீட் தேர்வில் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு, காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு. அப்புறம் என்ன மைத்துக்கடா நாங்க காங்கிரஸ் ஓட்டு போடணும்? நீ எதில இருந்து மாறுபடுற? நீ எதில் இருந்து? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீ எதில் மாறுபடுற? பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ், காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக. அவ்வளவுதான் வித்தியாசம். ராமர் கோயில் பிரச்சனையில ஒரே நிலைப்பாடு, பாபர் மசூதி இடிப்புல ஒரே நிலைப்பாடு, காஷ்மீர்ல ஒரே நிலைப்பாடு. நீ மணிப்பூர்ல பிஜேபி கொன்றா, நீ பல பழங்குடியின மக்களை பச்சை வேட்டை என்ற பெயர்ல, நக்சலைட் அழிக்கிற பெயர்ல நீ பழங்குடியின மக்களை கொன்ற. என்ன எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லு? காங்கிரஸ்காரன் வரும்பொழுது சட்டையை பிடிச்சு கேளுங்க. ஊத்துங்குள்ள மான தமிழர்கள், வீர தமிழர்கள் சட்டையை பிடிச்சு கேளு. பக்கத்து மாநிலம் கர்நாடகா, நீ காங்கிரஸ் கட்சி, உன்னுடைய முதலமைச்சர் சீதாராமையா டி.கே. சிவக்குமார் அவங்க கிட்ட பேசி காவிரியில தண்ணி வாங்கி தராத உனக்கு என்ன மன்னார்குடிக்கு, என்ன மயிலாடுதுறைக்கு, என்ன மண்ணாங்கட்டிக்கு நான் ஓட்டு போடணும் என்று கேளு. கேளு. எதுக்கு இன்னைக்கே போடுறீங்க? காங்கிரஸுக்கு 75 வருஷமா போடுறோம். அவங்க ஐயாவுக்கு போட்டோம், அவங்க தாத்தாவுக்கு, அப்புறம் அவங்க அப்பத்தாவுக்கு போட்டோம் இந்திரா காந்திக்கு, அப்புறம் அவங்க ஐயா ராஜீவ் காந்திக்கு போட்டோம், அப்புறம் இவருக்கு 4வது தலைமுறை. இவருடைய தகுதி என்ன? நேருவின் பேரன், கொல்லு பேரன், இந்திரா காந்தியின் பேரன், ராஜீவ் காந்தியுடைய மகன் என்பதை தாண்டி ராகுல் காந்தியுடைய தகுதி என்ன? இங்க கலைஞருடைய மகன் என்பதை தாண்டி ஸ்டாலினுக்கான தகுதி என்ன? ஒரு தகுதியும் கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் காங்கிரசும் திமுகவும் களவாணி. தமிழ்நாட்டுடைய அத்தனை மோசமான திட்டங்களையும் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி. அதை அப்படி அவன் பெத்து போட்டான், இவன் பேர் வச்சு வளர்ப்பான். பாஜக நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தா இவன் வளர்த்தான். அதாவது அவன் விதைய போடுறது, இவன் தண்ணி ஊத்தி வளர்க்கறது. ஜிஎஸ்டி அதே போல காங்கிரஸ் இவன் வளர்த்தெடுக்கிறான், அவன் பேர் வச்ச பெத்தெடுத்தா இவன் வளர்க்கிறான். வேற என்ன வேறுபாடு சொல்லு? சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, என்ஐஏ எதுலையாவது ஒண்ணுல நீ மாறுபடுறியா? ஏதாவது ஒண்ணு இருக்கிறதா? அப்புறம் எதற்காக காங்கிரஸ் ஓட்டு போடணும்? என்ன மாற்று? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி எதில் மாறுபடுகிறது? அவன் நாங்க இந்துக்களுக்கான கட்சின்றான், இவர் பூனலை தூக்கி காட்டி நான் கவுல் பாப்பான், காஷ்மீர் பாப்பாங்கிற. அவ்வளவுதானே? அப்புறம் எதுக்கு உனக்கு ஓட்டு? நீ ஓட்டு போட்டா கனிமவள கொள்ளையை தடுத்துருவோம், ஆற்றுமணல் கொள்ளையை தடுத்துருவோம், நாங்கள் மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம், நாங்கள் ஒக்கணைகள்ல தண்ணி கொண்டு வந்துருவோம், காவிரில தண்ணி கொண்டு வந்துருவோம் சொல்லுவியா? சொல்ல மாட்ட. ஏன்னா கர்நாடகாவில் நீ தண்ணி தரலன்னு சொன்னாதான் அவன் ஓட்டு போடுவான். இங்க தண்ணி வாங்கி தரலன்னு தான் ஓட்டு போடுவான். அங்க தண்ணி வாங்கி தரமாட்டேன், தமிழனுக்கு தண்ணி கொடுப்பேன்னு கர்நாடகா காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது. அப்ப நீ தரமாட்ட. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, காங்கிரசும் திமுகவும் அதை செய்யாது. ஒரே வழி, காவிரியில தண்ணி தரலன்னா நெய்வேலி மின்சாரம் உனக்கு கிடையாது என்று பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சின்னவன் சீமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. நீ தண்ணி இல்லையா, எனக்கு மின்சாரம் இல்ல, போ இருட்டில் கிடந்து சாவு.
நாம இங்கிருந்து காய்கறி பருப்பு அனுப்புனாதான் கர்நாடகாக்காரன் சாப்பிட முடியும். நாம இங்கிருந்து மின்சாரம் அனுப்புனாதான் அதை வச்சு லைட் போட்டு படிக்க முடியும். அந்த மின்சாரம் ஸ்டாப் பண்ணிட்டா சோழி முடிஞ்சது. அதை பேச ஒருத்தர் இல்ல. இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வந்து பேசுனது யாருன்னா எங்களுடைய இன்னைக்கு படமாகவும் என்னை போன்ற இளைஞர்களுக்கு பாடமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வீரப்பனார் பேசினாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேசுற ஒரே ஆண்மகன் அண்ணன் சீமான் தான். எந்த கொள்கையும் இல்லாமல் எந்த கோட்பாடும் இல்லாமல் ஒரு கட்சி தேர்தல் அரசியலில் போட்டி போடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். எந்த கொள்கையும் இல்ல. ஒரே கொள்கை என்ன? கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் கொள்கை. கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான். என் அன்பிற்குரிய மக்களே, சுதந்திரம் அடைந்து இந்த 75 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு வாங்கிய கடனை இவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் வாங்கியிருக்காங்க. அவன் சுதந்திரம் அடைஞ்சு மொத்தமா 5 லட்சம் கோடி, இப்ப 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் தாண்டிச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மோசமான ஆட்சி என்று சொன்னார்கள். அவர் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சாரு. இந்த 3 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி, மொத்தம் 10 லட்சம் கோடி கடன் ஆகிவிட்டு. நீ சொல்லலாம் எனக்கு கடனே இல்ல, நான் ரொம்ப பணக்காரன். இல்லை, உன் தலையிலையும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இவரு 10 லட்சம் கோடி கடன். ஐயா மோடி 156 லட்சம் கோடி கடன். 156 லட்சம் கோடி கடன் வாங்கி 1000 ரூபாய் கடன் வாங்கி மகளிர் உரிமை தொகை கடன் வாங்கி இலவச பஸ். யாரு கேட்டது? இப்ப நீங்க ஊத்தங்களுக்கு எந்த பெண்ணு ஐயா ஸ்டாலின் ஐயா நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாதாங்க நான் லிப்ஸ்டிக் வாங்க முடியும், நீங்க 1000 ரூபாய் தந்தாதாங்க நாங்க பேரலவெளி வாங்க முடியும், நீங்க 1000 ரூபாய் தந்தாதாங்க நாங்க பாண்ட்ஸ் பவுடர் வாங்க முடியும், நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாதாங்க நாங்க மிக்சி கிரைண்டர் குக்கர் ஃபேனு எல்லாம் ஏசி எல்லாம் வாங்க முடியும். இந்த 1000 ரூபாயில இந்த 1000 ஓவாயை வச்சு நாங்க வசதி வாய்ப்போட வாழ்ந்துருவோம். இதுல தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய துரைமுருகனுக்கு அவசியம் இல்லாமல் பிறந்த மகன் கதிரானந்த் சொல்றாரு, என்ன பளபளப்பா இருக்கீங்க, பேரலவெளி வாங்கிட்டீங்களா, சிங்காரி குங்குமம் வாங்கிட்டீங்களா, பாண்ட்ஸ் பவுடர் வாங்கிட்டீங்களா, 1000 ரூபாய் வந்துருச்சா? நான் கேட்கிறேன், சரி இந்த 1000 ரூபாயில தான் எங்க அக்கா தங்கச்சி பேரலவெளியும் பாண்ட்ஸ் வாங்குறான்னா பளபளப்பா இருக்காண்ணா, நீயும் ஒப்பனம் தாண்டா தமிழ்நாட்டிலே பளபளப்பா இருக்கீங்க, நீங்க எந்த பாண்ட்ஸ் பவுடர் வாங்குறீங்க? எந்த 1000 ரூபாய உங்களுக்கு யார் தர்றது? எப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டில் லிப்ஸ்டிக் போடுற ஆம்பளை ஒரே ஆளு அவங்க அப்பா தான். தமிழ்நாட்டிலேயே 89 வயசுலயும் லிப்ஸ்டிக்கை போட்டு வர்றாரு. இது வந்து இவங்க இலவச பஸ் சொல்றது பெண்களுக்கான இலவச பஸ், அது எங்களுடைய சாதனை. ஆனா தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பொன்முடி சொல்றாரு ஓசி. சரி, எங்கள் பெண்கள் ஓசியில போறாங்கன்னு கிண்டல் பண்றல, நாங்கள் கொடுக்கிற வரி பணத்துல நீ போற உன் எம்எல்ஏ சம்பளம் ஓசி, நீ வைக்கிற மின்சாரம் ஓசி, உன் வீட்டுல கேஸ் சிலிண்டர் ஓசி, உன் வீட்டுல அலைபேசி ஓசி, நாங்க கொடுக்கிற காசுல வரி பணத்தை தான் இப்ப போய் பெயில் எடுத்ததுங்க. அந்த பெயில் கூட ஒசி பெயில். ஒசி மான ரோசம் இருந்தா கேளு கேளு, என்னடா ஓசி பஸ்? நான் கொடுக்கிற தண்ணி வரி, நான் கொடுக்கிற வீட்டு வரி, நான் கட்டுகிற வருமான வரி, என்னுடைய சாலை வரி, என் சுங்க வரி எல்லாம் தாண்டா எனக்கு இலவச பேருந்தா ஓடுது. எவன் அப்பா வீட்டு காசுலையும் ஓடல. ஸ்டாலின் அப்பா வீட்டு காசுலயோ, கருணாநிதி அப்பா வீட்டு காசுலயோ, உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா வீட்டு காசுலயோ ஓடி, என் அப்பா வீட்டு காசுல என் வரி பணத்துல ஓடுகிற பேருந்து யாரும் சம்பாதிச்சு தரல. உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு கொடுத்த பணம் கிடையாது. நடிச்சாலே உருப்படாது. நடிச்சது 14 படம், 14 படத்துல 13 படம் ஓடல. ஒரே ஒரு படம் மாமன்ன மரியாதையா மாரி செல்வராஜ் எடுத்தனால கொஞ்சம் ஓடிச்சு, கொஞ்சம் மானத்தை காப்பாத்திருச்சு. அது கேவலமா போச்சான். அது ஆக்குறது நீங்க தான்டா கேவலமா. அப்புறம் யார் யார் யாருக்கு பிச்சை போடுவது? 1000 ரூபாய் கொடுப்பதல்ல வளர்ச்சி. எங்கள் பெண்கள் மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்க அளவுக்கு கல்வியை கொடுத்து, கல்விக்கேற்ற வேலையை கொடுத்து, வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுப்பதால் நல்ல ஆட்சி, அதுதான் வளர்ச்சி. அதைத்தான் நாம் முயற்சி செய்ய நிற்கிறோம். இலவச பேருந்து விடுவதல்ல வளர்ச்சி. 15 ரூபாய் அல்ல, 150 ரூபாய் ஊத்தங்கரையிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு டிக்கெட் இருந்தாலும் அதை எடுக்கிற தன்மானத்தோடு சம்பாதிக்கிற பெண்களை உருவாக்குவதால் வளர்ச்சி. அதுதான் நாம் தமிழ் திட்டம். தற்சார்பு பொருளாதார கொள்கையில நாம் தமிழ் இதே கிருஷ்ணகிரியில ஒட்டுமொத்தமான நாட்டையும் வெல்கிற பொழுது தமிழ்நாட்டுடைய மாங்கனி தேசம், சேலம் மட்டுமல்ல, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாங்கனி தேசம், எல்லா மாம்பழங்களையும் உலகத்திற்கு இந்த மாம்பழத்தை ஏற்றுமதி செய்கிற ஏற்றுமதி நிறுவனங்களை உருவாக்கி அந்த விவசாயிகளை தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிற ஒரு ஆட்சியை கொடுப்பதா எங்க லட்சியம். மாம்பழம், அப்புறம் மாங்கூழு, அதுல இருந்து மாம்பழச்சாறு, சாறுல இருந்து மாம்பழத்துல இருந்து சாக்லேட் தயாரிக்கலாம். எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தயாரிக்கலாம்?
எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு வாங்குவான். இயற்கையா கிடைக்கக்கூடிய கனி, அதை வைத்து பிழைக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்காம நாங்க கார் கம்பெனி கொண்டு வரோம், டூ வீலர் கம்பெனி கொண்டு வரோம், ஓலா கம்பெனி கொண்டு வரோம், அந்த கம்பெனி கொண்டு வரோம். கொண்டு வந்து யாருக்கு வேலை வைப்ப? யாருக்கு வேலை கொடுப்ப? எனக்கு வேலை கொடுப்பியா? பூரா சரண் யாதவ், புரன் யாதவ், சர்மிகா, சுர்மிகா பூரா பார்த்தா வடநாட்டுக்காரன். ஒருத்தன் கூட எங்கால இல்ல. ஆனா தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே. யாரு? திமுக ஆட்சி வரும்போது தேர்தல் அறிக்கை, தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்று தேர்தல் அறிக்கை கொடுத்த திமுக எதற்காவது தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்று பேசியிருக்கிறதா? இந்த மரியாதைக்குரிய தொழிற்துறை அமைச்சர், இன்றைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 85 விழுக்காடு தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்ற திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து தனியார் நிறுவனங்களிலும் தமிழர்களை வேலைக்கு அமர்த்துவோம் என்று சொன்னார். செய்யல. அந்த தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்பது 85 விழுக்காடு இல்ல, 100 விழுக்காடு தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்று பேசுகிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எவனும் பேச மாட்டான். ஏன்னா அந்த முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு இருக்கான். காங்கிரஸ் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பாண்டுல, எலெக்ஷன் பாண்டுல 6500 கோடி வாங்கிருச்சுன்னு. காங்கிரஸ் பாஜக வாங்கிச்சுன்னு காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸ் எவ்வளவு வாங்கியிருக்கு? சரி, பிஜேபி வாங்கிச்சு 6000 கோடி. அவன் திருட்டு பையதான், அவன் முள்ள மாதிரி பையதான், அவன் ஃப்ராடு பையதான், அவன் வாயிலிருந்து வர்றது பூரா பொய் தான். அதை ஏத்துக்கிறேன். சரி, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஐயா, அடுத்த முகத்துல கறி இருக்குன்னு சொல்றீங்க, உங்க முதுகுல 1000 டன் கறி இருக்கியா? அதை கொஞ்சம் பாருங்க ஐயா. அவன் 6500 கோடி ஆட்சியில் இருந்து, நீ ஆட்சியில் இல்லாமலே 1500 கோடி. காங்கிரஸ், திமுக 650 கோடி. அவன் இந்தியா முழுக்க ஆண்டு காங்கிரஸ், பிஜேபி 6500 கோடி. இவன் தமிழ்நாட்டை மட்டும் ஆண்டு 650 கோடி. அவனை விட இவன் எவ்வளவு பெரிய திருடன்? அவன் 29 மாநிலத்துல 6000 கோடி. இவன் ஒத்த மாநிலத்தை வச்சு 650 கோடி. லாட்டரி மாற்றிங்கிற ஒத்த நபர்கிட்ட மட்டும் 500 கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரத்துல திமுக வாங்கி இருக்கிறது. இவன் எப்படி நேர்மையா இருப்பான்? இவன் எப்படி உண்மையா இருப்பான்? நீ தெரிஞ்சு லீகலா 650 கோடி என்றால் தெரியாம எத்தனை கோடி வாங்கியிருப்ப? எத்தனை நிறுவனத்தில் வாங்கியிருப்ப? தமிழ்நாட்டு அரசியல்ல இதே கிருஷ்ணகிரியில கடந்த ஒரு வாரமாக எல்லா செய்தியும் போட்டது. கிருஷ்ணகிரி வேட்பாளருக்கு கோடி கோடியாக கிரஷர் கம்பெனியும் கிரானைட் கம்பெனியும் கொட்டி கொடுக்கிறது. அந்த கிரானைட் கம்பெனி கிட்ட கை நீட்டாத ஒரே வேட்பாளர் எங்களுடைய அக்கா வித்யாராணி வீரப்பன் மட்டும்தான். இதை நாங்க நெஞ்சுரத்தோடு சொல்லுவோம். எந்த நிறுவனத்தையும் கையேந்தல. அந்த கம்பெனில போய் காசு, இந்த கிரானைட் கோர்ல காசு, இந்த மணல் கோர்ல காசு, இந்த கல் கோர்ல காசு, எவங்கிட்டையும் காசு வாங்கல. உழைக்கிற மக்களின் காசில் நடக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பிச்சை எடுக்கிறோம். ஆமா, பிச்சை எடுக்கிறோம். டீசெண்டா பிச்சை எடுக்கிறோம். பேண்ட் ஷர்ட் போட்டு அழகா பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுப்பது தப்பு இல்ல, மத்தவன் பிச்சை எடுப்பது தான் தப்பு. நீ கல்ல பிச்சை எடுக்கிற, மண்ணை பிச்சை எடுக்கிற, நாங்க பிச்சை எடுக்கல, பிச்சை எடுக்கிறோம் மக்கள் கிட்ட. லாவோயிட்ஸ் என்கிற அறிஞர் சொல்கிறார், மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களிடம் எது இருக்குதோ அதை வைத்து கட்டமை. மக்கள் உன்னை வெல்ல வைப்பார்கள், மக்கள் உன்னை நம்புவார்கள் என்று மக்கள் எங்களை வெல்ல வைப்பார்கள். இதே கிருஷ்ணகிரியில் தமிழ் தேசிய இனத்தின் முதல் புரட்சியாக எந்த காட்டுக்குள்ளே வீரப்பன் இருந்தார் என்று அவரை வசைபாடினார்களோ அந்த காட்டுக்குள் இருந்த வீரப்பனுடைய ஆசையோடு தமிழ் தேசியத்தின் எழுச்சி வந்தது. கிருஷ்ணகிரியிலே நாம் தமிழ்ச்சி முதல் வேட்பாளரை வெற்றி பெற செய்தது என்கிற வரலாறு பதியும். எவ்வளவு நெருக்கடி தெரியுமா வேட்பாளருக்கு? அதிகாரிகள், காவல்துறை நெருக்கடி. அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, கொடியை கட்டக்கூடாது, பறை அடிக்க கூடாது, அங்க போகாத, இங்க போகாத, இந்த ஊருக்கு போகாத. ஏன்? எத்தனை காலத்தான் தம்பி கோவத்துல சொன்ன? எத்தனை காலத்துக்கு போடுவ நீ? இன்னைக்கு வேட்பாளர்னால நீ நெருக்கடி கொடுக்கிற. இதே பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருந்தால் உன்னால் தொட விட முடியாது. டேய், 3 மாநில காவல்துறை, ஸ்காட்லாந்து யார்டு அதுக்கு நிகரான காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை பார்த்தா பதறுவான். 3 மாநிலம், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு காவல்துறை, வனத்துறை. 35 வருஷம் உன் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆத்தருடைய பிள்ளடாது. நீ வீரத்தை புத்தகத்துல படிச்சிருப்ப, வீரத்தை நீ வீரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப, வீரத்தை நீ யூடியூப்ல பார்த்திருப்ப. அவள் வீரனுடைய பிள்ளைகளா. நீ தொட்டு பாரு, ஓடுங்க. யாரை யாருக்கோ போட்டீங்க, களவாணி பயலுக்கு போட்டீங்க, திருட்டு பயலுக்கு போட்டீங்க. இந்த மண்ணுக்காக உயிரித்த மரவனுக்கு பிள்ளைக்கு போடுங்க. ஒரு முறை போடுங்க, உங்கள் மகளுக்கு போடுங்க. எங்க பேர போறாங்க? ஓட்ட வாங்கிட்டு போயிட்டு ஃபார்ச்சுனர் கார்ல போயிட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்துருவாங்களா? காட்டுக்குள்ள 35 வருஷம் இருந்து அவர் 3000 கோடியை சொத்து சேர்த்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் பிள்ளைய பாருங்க எவ்வளவு எளிமையா 3000 கோடியை கொள்ளையடிச்சிருந்தா எதுக்குடா இப்படி நாங்க சாதாரண ரோட்ல திருறோம்? 3000 கோடியை கொள்ளையடிச்சிருந்தா அவருக்கு உன்னதே அதுக்கு தான்.
3000 கோடி சேர்த்துட்டாரு, காட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருக்காருனா கடைசியில் பார்த்தா அவர் பதுக்கல, அவர் பேரை சொல்லி பல வய பதுக்கிருக்கிறான். வருவோம். எந்த வீரப்பன் பெயரை சொல்லி வாச்சாத்தியிலே எங்கள் பெண்கள் 28 பேரை பாலியல் வன்கொடுமை செய்தீர்களோ, எந்த 30 பேரை கொண்டீர்களோ, அவன் அத்தனை பேரையும் சிறைகளை போடுகிற காலத்தை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம். நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். எவன் திருட்டு பைய, எவன் அவர் பேரை சொல்லி சந்திரகடத்தை வெட்டினா, எவன் அவர் பேரை சொல்லி யானையை வெட்டினா, வெட்டிட்டு அவர் மேல பழிய போட்டான், எல்லா லிஸ்டும் எங்க கிட்ட இருக்கு. நீ 75 இல்ல 85 வயசாகி இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் உன்னை தூக்கிட்டு வந்து ஜெயில போடுவோம். போடுவோம்டா. ஏய், நீ நினைச்சிட்டு இருக்கியா நாங்க சாதாரண எங்களை மாதிரி வன்மம் பிடிச்ச இந்த உலகத்திலே கிடையாது. வெறி இருக்கு பாருங்க. திமுக காங்கிரஸ் வீழ்த்துற வெறி எங்க வன்மத்துல எங்க மரபணுவுல ஏறி போயிருக்கு. மரபணுவுல ஏன்னா துள்ள துடிக்க 1.5 லட்சம் மக்களை எங்கள் ஈழத் தமிழர்கள் சாவதற்கு காரணமாக இருந்தது இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட அயோக்கிய காங்கிரஸ். அந்த காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்கிற வெறி எங்கள் ரத்தத்துக்குள்ள ஏறி இருக்கிற வெளி. 35 ஆண்டுகளாக பார்த்து செதுக்கிய ஈழ தேசம் தமிழனுக்கு நாடடைந்து விடாதா என்று 100 ஆண்டு காலமாக தமிழ் தேசியவாதிகள் கண்ட கனவு எல்லாம் சாத்தியப்பட்டது. மிகப்பெரிய நாடு உருவானது. ஐநாவுடைய அங்கீகாரமும் விரிவாக்கமும் மட்டும்தான் தேவைப்பட்டது. எல்லை விரிவாக்கம் இந்த ரெண்டும் இருந்திருந்தால் தமிழனுக்கு ஒரு நாடு அடைந்திருக்கும். உலகத்தின் தமிழனுக்கு என்று ஒரு வல்லரசு கனவு சாத்தியப்பட்டிருக்கும். உலகத்தில் கபடி போட்டியில, வில் வித்தையில, துப்பாக்கி சுடுதல்ல, குண்டு எரிதல்ல, எல்லா துறையிலும் தங்கத்தை வாங்குகிற ஒரு தமிழன் உருவாகியிருப்பான். ஈழத்திலிருந்து பிரபாகரன் சார்பாக சென்று ஒருவன் தங்கத்தை வென்றால், ஒலிம்பிக்கிலே முதல் பரிசை வென்றால் என்ற வரலாறு வந்திருக்கும். அது வரக்கூடாது. தமிழ்ல தலைவர் என்கிற பதவி பிரபாகரனுக்கு போய்விடக் கூடாது. ஈழத்திலே பிரபாகரன் தனிநாடு அமைந்து கொடியை ஏற்றினால் இங்க இருக்கிற தமிழன் சிலுத்து எழிவான். இதே கிருஷ்ணகிரி காட்டுக்குள்ளே பயிற்சி எடுத்த பிரபாகரன் அங்கே ஈழத்திலே கொடியை ஏற்றினால் கிருஷ்ணகிரி தமிழன் துடிப்பா, எங்க அண்ணன் நாடுறா என்று கொடிப்பா. அது வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு எங்கள் தலைவர் பிரபாகரனையும் அவர் குடும்பத்தையும் 13 வயது பாலகன் எங்கள் பாலச்சந்திரையும் கொன்று ஒழித்தது இந்த திமுக, இந்த காங்கிரஸ். அந்த வெறிய உன் மனசுல வச்சுக்க. அந்த வெறிய தமிழருக்கு மானம் பெரிது. நம்ம பொண்ணு மேல கையை வச்சு நம்ம துடிக்கிறோம். பஸ்ல போகும்போது நம்ம பெண்ணை எவனாவது கையை பிடிச்சு இழுத்துட்டா அவனை கோபம் கொண்டு அடிக்கிறோம். அவன் சொந்தக்காரனா இருந்தாலும் அடிக்கிறோம். ஏன் தங்கச்சி நீ பாப்பியா, எங்க அக்காவை நீ பாப்பியா என்று நம்ம பொண்ணை பார்த்தாலே அடிக்கிறோம்டா. நம்ம பொண்ணை எத்தனை ஆயிரம் பெண்களை இசைப்பெரியாங்கிற பெண்ணை 24 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்தான். நாம தமிழனா இருந்திருந்தா துடிக்கணும். கொள்றதுக்கு யார் காரணம்? இதே திமுக, இதே காங்கிரஸ். கருணாநிதிக்கு தெரியாம அந்த போர் நடந்துச்சா? ராகுல் காந்திக்கு தெரியாம அந்த போர் நடந்துச்சா? சோனியா காந்திக்கு தெரியாம அந்த போர் நடந்துச்சா? இங்கிருந்து 1 லட்சம் கோடி வட்டியிலா கடனா கொடுத்து, ரேடார் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, ராணுவத்தை அனுப்பி நம் இனத்தை அழிச்சு முடிச்சா. அதற்காக வஞ்சம் தீர்க்கிற களம் இந்த தேர்தல் களம். அந்த காங்கிரஸை கையை பார்க்க போதெல்லாம் நம் இனத்தை அழித்த கை, நம்ம வீரப்பனாரை கொன்ற கை, நம்முடைய ஆத்மலை அள்ளிய கை, நம்ம கனிமத்தை கொள்ளையடித்த கை, அந்த கை குஷ்டம் வர அளவுக்கு அந்த கை நாசமா போட்டோம். அதற்கு ஒரு வாய்ப்பு இந்த மைக்கு சின்னம். இந்த மைக்கு சின்னம் இருப்பான். 9 பேர் வரிசையா இருப்பான் பாரு. 9 பேரும் களவாணி. அந்த 9 களவாணியும் சிறைக்குள் தள்ள அந்த 9 களவாணிகளையும் விரட்ட வந்திருக்கிற ஒரு பேர் ஆயுதம் தான் 10ஆம் எண்ணில் இருக்கிற வித்யாராணி வீரப்பன். ஒரு வாய்ப்பை கொடுங்கள், ஒரு வாய்ப்பை கொடுங்கள். யார் யாரை வெள்ள வைத்த அரசியல்வாதி என்றால் வேட்டி சட்டை கட்டிக்கொண்டு, வெள்ள வெட்டி சட்டை போட்டுக்கிட்டு, கஞ்சி போட்ட சட்டை போட்டுக்கிட்டு, கருணாநிதி படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் நெஞ்சில வச்சிருக்க அரசியல்வாதி. தமிழ்நாட்டு அரசியல்ல இளைய தலைமுறை அரசியல்வாதிகள் வந்திருக்கிறோம். அரசியல் என்பது கரைவடிந்த இரங்களுக்கு சொந்தம் என்று சொன்னீர்கள். அரசியல் என்பது சாக்கடை என்று சொன்னீர்கள். அன்பிற்குரிய மக்களே, அரசியல் என்பது சாக்கடை அல்ல. அரசியல் என்பது காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் தெய்வ திருமலா முத்துராமலிங்க தேவரும் இருந்த புனித நீர் ஓடிய ஆறு அரசியல். அந்த புனித நீர் ஓடிய ஆற்றிலே 50 ஆண்டு காலமாக திராவிட பன்றிகள் படுத்து கிடப்பதால் அந்த புனித நீர் ஓடிய ஆறு சாக்கடையாக மாற்றிவிட்டது. அந்த திராவிட பன்றிகளை வேட்டையாட வந்த புலிகள் தான் நாம் தமிழக கட்சியுடைய புலிகள். அந்த பண்டிகளை வேட்டையாட இந்த மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள். ஒரு வாய்ப்பு. மீண்டும் மீண்டும் கருணாநிதி, மீண்டும் மீண்டும் காங்கிரஸ், மீண்டும் மீண்டும் அதிமுக, குறுக்கால பாயுது பாஜக. எங்களுக்கெல்லாம் ஜூன் ஏப்ரல் 11 தான் எங்களுக்கு ரம்ஜான். நான் சொல்லிட்டேன் கொண்டாட மாட்டேன்னு. ஏப்ரல் 11 ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஆட்ட பிரியாணி போடுறோம். அன்னைக்கு தான் சாப்பிடுறோம். 2024 அப்புறம் நாம் முயற்சி இருக்காது. 2024 அப்புறம் அதிமுக வந்து டிடிவி கையில போயிடும். அப்புறம் வேற என்ன ஜோசியம் சொல்லுங்க.
இந்த கை நீட்டுங்க. நாங்கள் வெளிநாடு போகிற பலன் இருக்கான்னு பாருங்க. வேற ஏதாவது கல்யாணம் முடியுமான்னு பாருங்க. அடுத்த பிள்ளை எப்போ பிறகு அதை கொஞ்சம் பாருங்க. ஜோசியக்கார மாதிரி ஆயிட்டாப்புல. 2024 அப்புறம் நாம் இந்த மகிழ்ச்சி இருக்காது. 2024 அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு உடுக்க அடிச்சு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஜோசியக்காரன் கிழிச்சு வச்ச மாதிரி ஆயிட்டாப்புல. நம்மளை நீ படிச்சு பள்ளிக்கூடம் போன படிச்சு ஐபிஎஸ் ஆனியா இல்ல பண்ணி மேய்ச்சி ஐபிஎஸ் ஆனியா? எப்பா சாமி, நாங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவர், அதுக்கப்புறம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தலைவர், அதுக்கப்புறம் எல் முருகன் பாஜக தலைவர், அதுக்கப்புறம் நீங்க தலைவர். நாங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர், அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர், அப்புறம் ஓபிஎஸ் முதலமைச்சர், அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர், இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர். 4 பாஜக தலைவரையும் 5 முதலமைச்சரையும் பார்த்துட்டு முதல்ல மாதிரி நிக்குது நாம் தமிழர் கட்சி. நீ எங்களுடைய கட்டவர்கள் கூடிய அழுக்கை கூட தொட முடியாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை எங்க இருப்பாருன்னு பிஜேபி காரனுக்கே தெரியாது. பூரா கரானாக என்று போயிடுவான். வடநாட்டுக்காரன் உள்ள இருக்கே அந்த ஓட்டை கொஞ்சம் வாங்குவே நீ, அவ்வளவுதான். கோயம்புத்தூர்ல குடிபறிவுக்கு நாம ஒண்ணும் செய்ய வேண்டாம். பக்கத்துல இருக்க வானதி சீனிவாசன் அந்த வேலையை பார்த்துக்குவாங்க. அவங்க அக்கா நமக்கு எப்படி அவ்வளவு உனக்கு விட விட்டுருவானாடா அவங்க. நான் 30 வருஷமா பிஜேபியில் இருக்கேன், நீ இன்னைக்கு வந்து தலைவர் ஆயிட்டல அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இல்ல என் வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டு கண்டிப்பா போகணும். வர்றேங்க்கா, விஷத்தை போட்டுறடா. அதுதான் கான்வர்சேஷனு. அங்கே நைனா நாகேந்திரன், டேய் நேக்க கோர்த்து விட்டு இந்த ட்ரெயின்ல இத்தனை மணிக்கு 4.5 கோடி வருதுன்னு கோர்த்து விட்டியாடா, உனக்கு மட்டும் தான்டா சொன்னேன். கரெக்டா சொல்லியிருக்கேன். பாருங்க 8 மணிக்கு போன் போயிருக்கு. யாருக்கு? தாம்பரம் காவல் ஆணையருக்கு. வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறது? ஐயா நான் சொல்ல அதெல்லாம் நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல செய்தியை கேளுங்க. சரியா 8 மணிக்கு தாம்பரத்துல நெல்லை எக்ஸ்பிரஸ்ல 3 பேர் போயிட்டு இருக்கான். அவனை போனீங்கன்னா பிடிக்கலாம். என்னங்க எப்படிங்க கோடு வேடி என்னங்க பேசி அவங்க போங்க. பக்கத்துல போனா பிஜேபி மோடி ஆச்சு நல்லாச்சு பாரத் மாதாக்கி ஜெயின்னு பேசிட்டு இருப்பாங்க. போனீங்கன்னா பிடிக்கலாம், பாத்துக்கோங்க. நீங்க யாரு? மல்ல அண்ணா மல்ல அப்படின்னு போன வச்சிருக்காப்ல. போனாங்க, பிடிச்சாங்க. 4.5 கோடி கதறிட்டாப்ல நைனா நாகேந்திரன். சொந்த கட்சிக்கே சூனிய வைக்கிற ஒருத்தருக்கு தமிழ்நாடு மக்கள் இந்த தேர்தலிலே சூனிய வைப்பார்கள். இந்த கிருஷ்ணகிரி மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற தர்மபுரியிலும் மான தமிழர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை, அந்த சுயநல கூட்டணியை தோற்கடிப்பார்கள். மாம்பழத்தை அழுக விட்டு கொட்டையை புதுக்குவார்கள். இது உறுதி. எங்களுக்கு கோட்பாடு ஒண்ணுதான். காங்கிரஸோடு பாஜகவோடு சேர்க்க எவனா இருந்தாலும் அவன் சொந்த அண்ணனா இருந்தாலும் அவன் எதிரிதான். அது எந்த மாற்றுகிறது இல்லை. எதுக்கு பிஜேபி கூட போற? உன் இனத்திற்கு, உன் மொழிக்கு, உன் பண்பாட்டுக்கு, உன் கலாச்சாரத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது செய்திருக்கிறதா சொல்லு. விடுதலை போராட்ட வீரர்களை கொண்டாடுவான். யாரை கொண்டாடுவான்? வீர சிவாஜியை கொண்டாடுவான், மங்கள் பாண்டேவை கொண்டாடுவான், ஜான்சி ராணியை கொண்டாடுவான். உன் தீரன் சின்னமலையை கொண்டாடுவானா? அழகுமுத்து கோனை கொண்டாடுவானா? வெண்ணி காலாடியை கொண்டாடுவானா? சுந்தரலிங்கனாரை கொண்டாடுவானா? இல்ல எங்களுடைய முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுவானா? இல்ல வேலு நாச்சியாரை கொண்டாடுவானா? இல்ல புலித்தேவனை கொண்டாடுவானா? மருதுவாணியை கொண்டாடுவானா? யாரையும் கொண்டாட மாட்டான். அவனுக்கு மங்கள் பாண்டே, ஜான்சி ராணி, வீர சிவாஜி, சாவர்கர், கோவர்கர், அவனுக்கு அவ்வளவு தெரியும். என்ன பேசுறாரு தமிழ்நாட்டு அரசியல் வந்து மோடி? வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க, நாங்க நல்லா இல்லையே. 2 வார்த்தை தமிழ்ல பேசுறது. ஓ வணக்கம், படா படா தோசுகே மேரே பரா பூரிகே. என்னையா ஒண்ணுமே புரியல. புரியாது. 2 வார்த்தை தமிழ் வார்த்தை, அப்புறம் முடிஞ்சு. அப்புறம் அவர் ரூட்ல போயிடுவாப்ல. நீ பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது உனக்கு புரியல, என் மொழியே புரியாது நீங்கள் எனக்கு எப்படி தலைவனா இருக்க முடியும்? என் மொழி புரியாது நீங்கள் என் வழி எப்படி புரியும்? என் பிரச்சனை எப்படி புரியும்? எனக்கு எப்படி தீர்வு கொடுப்பீர்கள்? என் மொழி உணர்ந்தவன் எனக்கு இறைவனாக இருக்க வேண்டும், என் வழி உணர்ந்தவன் எனக்கு தலைவனாக இருக்க வேண்டும். என் வழி உணர்ந்தவன் யார்? இந்த நிலத்திலே 14 ஆண்டு காலமாக 128 வழக்குகளை பெற்று ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, கனிம வளம், காவிரி சிக்கல், முல்லை பெரியார் சிக்கல், ஆந்திர காட்டுக்குள்ளே 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனை, நீட், சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, என்ஐஏ என்று தமிழ்நாட்டு அரசியலில் மக்களுக்காக போராடுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்டா. அவன் தலைவன். அவரை போல பேச ஒரு தலைவனை காட்டு. ஸ்டாலின் பேசுவாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? என்ன பேசுவாங்க? என்ன தெரியும்? மொத்தமே 20 நிமிடம் தான் ஸ்டாலின் பேசுறாரு. எவனை எழுதி கொடுத்துருக்கேன். எரியுதடி பாலா பேடா போடு. ஒரு பெரிய ஜோக். அப்பா அவர் ஜோக் அடிச்சாராம். ஐயா சிரிப்பு வர, நாங்க 4 கழிச்சு சிரிக்கிறோம். சரியா? எரியுதடி மாலா ஃபேனை போடான். ஒரு பெரிய கண்டென்ட். இது எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான், இதை பேசிட்டாரு. அவங்க அதெல்லாம் நல்லா தான் போட்டிருக்கோம்ன்றாங்க. எரியும். ஜூன் 4ஆம் தேதி
கிருஷ்ணகிரியிலே வித்யாராணி வீரப்பன் என்று சொன்னார் போது வெற்றார் என்று செய்தி வருகிற பொழுது ஐயோ மாலா எரிதடி பேன போடேன்னு சொல்லுவேன். ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாட்டிலே 1 கோடி வாக்களை தாண்டி நாம் தமிழர் கட்சி பல தொகுதிகளில் முன்னணியில் வந்தது என்ற செய்தி வருகிற பொழுது ஐயோ மாலா எரிதடி பேன போடு என்று சொல்வீர்கள். தமிழ்நாட்டுடைய 2வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வென்றது என்ற செய்தி வருகிற பொழுது ஐயோ மாலா எரிதடி பேன போடு என்று சொல்வீர்கள். சொல்லுவீங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது பண்ணும்போது ஐயோ மாலா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க. ஜெகத் ரட்சகன் வீட்டில் ரைடு வந்த போது ஐயோ மாலா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே ஏவாவின் வீட்டில் ரைடு வந்த போது ஐயோ மாலா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் கொள்ளையடித்து அதுக்கு அமலாக்கத்துறை வருமானத்தில் வந்த போது ஐயோ மாலா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க. ஒரு வீடியோ செந்தில் பாலாஜி கைது பண்ண ஆக எங்களை சுருட்டி பார்க்காதீங்க, எங்ககிட்ட வேண்டாம், நாங்க அடிச்சா தாங்க மாட்டீங்க, 4 மாசம் தூங்க மாட்டீங்க, நாங்க அடிதடி அரசுக்கு வரமாட்டோம், ஆக தெரியாது எங்களுக்கு வடிவேலி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. செந்தில் பாலாஜிக்கு வீடியோ போட்டீங்கல்ல, ஏன் ஜெகத் ரட்சகனுக்கு போடல, ஏன் ஏவாவேலுக்கு போடல, ஏன் பொன்முடிக்கு போடல? போட்டா என்ன பண்ணுவான்? அடுத்த ரைடு சபரிசன் வீட்டுல, அடுத்த ரைடு உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல வருவான். ஓ நீ வீடியோ போடுறீங்களா, வாங்க இருங்க. இங்க உட்காந்துட்டு ஸ்டாலின் நடித்தார் டெல்லி, அதிர்ந்தது டெல்லி. இவங்க திமுக 200 ஊபிஸ் இணையத்தில் இருப்பாங்க, ஐடிவிங்க 200 ரூபீஸ். உலகத்திலேயே தொழிலாளர் நலச்சட்டம் மாறிடுச்சுப்பா. 8 மணி நேரம் வேலை, குறைந்தபட்ச கூலி 600 ரூபாப்பா. அதெல்லாம் மாறிடுச்சு. இன்னும் 200 ரூபாய்க்கு ஒரு கூட்டம் வேலை பார்க்கணும், அது திமுக காரன் தான் உலகத்திலேயே. 200 தான். இதை எங்க அக்கா காளியம்மா பெருமையா சொன்னாங்க. 1000 ரூபாய்க்கு பிறந்த பயல்கள்னு, 200 ரூபாய்க்கு பிறந்த பயல்களை 1000 ரூபாய்க்கு பிறந்த பயல்கள் சொன்ன உடனே கோச்சிட்டாங்க. ஐயோ நாங்க 200 ரூபாய் 1000 ரூபாய்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. எல்லாத்துக்கும் 1000 ரூபாய், பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய். இப்ப தாயும் மாணவர் திட்டத்துல மாணவர்களுக்கு 1000 ரூபாயா. அதாவது நமக்கு காதுல குண்டூசி விடலாம், காதுல கடப்பாரி விடக்கூடாது ப்ரோ. காதுல கடப்பாரி விடக்கூடாது. எங்க காது ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்கிறதுக்காக நீங்க கடப்பார மண்வெட்டி கொண்டு சொல்லிட்டு போக முடியாது. இவர் ஒரு முறை ஸ்டாலின் பள்ளிக்கூடத்துக்கு போனாராம். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனாராம். அப்போ ஒரு குழந்தை சோர்வா உட்கார்ந்துச்சான். உடனே ஐயா போயிட்டு கேட்டாராம், என்னம்மா இவ்வளவு சோர்வா இருக்கே அப்படின்னு. அங்கிள் காலையில சாப்பிடல அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இவரு ஐயோ பள்ளிக்கல்வித்துறை மகேஷ் பொய்யாமலிக்கு போனா போட்டுறான், எங்க இருக்க? நான் மாமன்னன் படத்துக்கு சோரட்டி ஓட்டிட்டு இருக்கேன், நோட்டீஸ் ஓட்டிட்டு இருக்கேன். அவரு அதை விட்டுட்டு உடனே வாப்பா நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு மறந்துட்டு மகேஷ் பொய்யா பொண்ணு உதயநிதி ஸ்டாலினுக்கு பிஏ வேலை பார்த்துட்டு இருக்கவா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. என்னாச்சு? இந்த ஸ்கூல் குழந்தை மயங்கி இருக்கிறது, காலைல சாப்பிடலையா, உடனடியாக நீ காலை உணவு திட்டத்துக்கு தயார்படுத்து அப்படின்னு சொன்னாரா. உடனடியாக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தயார்படுத்தப்பட்டதா. அதில் உப்புமா சப்புமா இது ரொம்ப தப்புமா, அந்த சேமியா மாமியா இது எல்லாத்தையும் போட்டாங்களாம். எப்படி? இந்த உப்புமாவும் சேமியாவும் போடுவது சத்தான உணவா? இதை சாப்பிட்டு பிள்ளை புஷ்டியா அப்படி சீனா குழந்தை மாதிரி ஆயிருமா? இந்த சீன் அப்படியே கட் பண்ணீங்கன்னா 1957 கட் பண்ணிக்கோங்க. கற்பனைக்கு போயிருங்க. ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருக்காரு. பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் திறந்தாச்சு. 16 பள்ளிக்கூடம் திறந்தாச்சு. 2 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி திறந்தாச்சு. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வரல. கார்ல போயிட்டு இருக்காரு. கூப்பிட்டு கேட்கிறாரு, எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போலன்னு. அவன் கேட்கறான், பள்ளிக்கூடத்துக்கு போனா உங்க அப்பனா சாப்பாடு போடுறது, நான் மாடு மேய்ச்சாதான் எனக்கு சாப்பாடுங்கிறான். கேட்டது யாரு தெரியுமா? கர்ம வீரர் கிங் மேக்கர் எங்களுடைய தாத்தா காமராஜர். நமக்கு அணைகளை கட்டி இந்த கிருஷ்ணகிரி அணையை கட்டி கொடுத்த நம்முடைய தாத்தா காமராஜர் கேட்டாரு. அதுக்கப்புறம் ஐயோ என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா சாப்பாடு போடணுமே என்று அவர் கொண்டு வந்ததுதான் மதிய உணவு திட்டம் என்கிற அருமையான திட்டம். அந்த திட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அந்த திட்டத்தை பார்த்துதான் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது. எங்கேயோ தென்கோடியில் இருக்கிற தமிழ்நாட்டை பார்த்து உலகம் கற்றுக்கொண்டது. அத அப்படியே களவாண்டு லேபிள் ஒட்டி அடுத்தவன் பட்டாவுக்கு கொட்டா போட்ட மாதிரி, அடுத்தவன் பிள்ளைக்கு பேர் வச்ச மாதிரி, அடுத்தவன் ஊறுகாய் எடுத்து நக்கன மாதிரி இவன் எடுத்துக்கிட்டு கட் பண்ண இவர் கொண்டு வந்தாரா. அதுக்கப்புறம் 1982 எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்த பிறகு காமராஜருடைய திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாத்துறாரு. சத்துணவுனா ஒரு முட்டை, ஒரு பருப்பு, சாம்பார், ஒரு கூட்டு கொண்டு சத்துணவாக மாற்றியது புரட்சி தலைவர். பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த எங்கள் தலைவர் பிரபாகரனை நாடடைய செய்ய வேண்டும் என்று போராடிய எங்களுடைய ஐயா எம்ஜிஆர், புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் கொடுத்தாரு.
அவர் மலையாளியா இருக்கலாம், ஆனா எங்க இனத்துக்கு விசுவாசமா இருந்தாரு, அதனால் அவரை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர் கொடுத்தாரு. அந்த ரெண்டையும் அப்படியே மறைச்சிட்டு, காமராஜரையும் மறைச்சிட்டு, எம்ஜிஆரையும் மறைச்சிட்டு, இவர் என்னம்போ உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா நீங்க கொடுத்து பழக்கமே இல்லையே, உங்க குடும்பத்துக்கு வாங்கித்தான பழக்கம். இவர் மதியோட திட்டத்தை கொண்டு வந்தாரா? இதோட விடல. கடந்த வாரம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இதுல பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, எம்மா முதலமைச்சர் கொண்டு வந்தாரா இந்த காலை உணவு திட்டம், இதை பார்த்து விட்டு கனடாவிலே, கர்நாடகா இல்ல கனடாவிலே ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற ஒரு அதிபர் இருக்கார், பிரதமர் இருக்கார். அவர் நம்முடைய முதலமைச்சர் திட்டத்தை பார்த்துவிட்டு அங்கே காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்தியா என்று ஒரு நாடு இருக்கிறதாம், அங்கே தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் இருக்கிறதாம், அங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு முதலமைச்சர் இருக்காராம். அவர் கொண்டு வந்த திட்டத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கனடாவோட அதிபர் பேசினாரு. அள்ளி விட்டாம் பாருங்க ஒரு விடு. ப்ரோ உருட்டலாம் ப்ரோ, ஆனா உலக உருண்டையே உருள் அளவுக்கு உருட்டக்கூடாது ப்ரோ, உருட்டக்கூடாது. சரி, அவர் சொல்லியிருக்காரான்னு பார்க்க நானும் கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் யூடியூப் எல்லாத்தையும் தட்டி பார்க்கிறேன். ஜஸ்டின் ட்ரூடோ அபவுட் எம்கே ஸ்டாலின், ஜஸ்டின் ட்ரூடோ அபவுட் தமிழ்நாடு, ஜஸ்டின் ட்ரூடோ அபவுட் எம்கே ஸ்டாலின் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போட்டா ஒண்ணுமே வரல. நோ ரிசல்ட், நோ ரிசல்ட், நோ ரிசல்ட். ஆடா பிக்காளி போயிடுங்க, ஃப்ராடு போயிடுங்க. இது ஒன்றும் கருணாநிதி காலம் அல்ல, இது ஒன்றும் கருணாநிதி காலம் இல்ல. நீங்க சொல்ற கதையை போற நம்பிக்கிட்டு கலைஞர் என்னமா பேசுறாருன்னு கை தட்டிட்டு போறதுக்கு. இது ஒண்ணு எங்கள் தாத்தாக்கள் காலம் அல்ல, எங்க அப்பாக்கள் காலம் அல்ல. இது பிரபாகரன் பிள்ளைகளுடைய காலம். இந்த காலம் நீ சொன்னா ஏன்னு கேட்போம், நீ பேசுறா எதுக்குன்னு கேட்போம். கேள்வி கேட்க எங்களுடைய ஐயாக்கள் கத்து கொடுத்து போயிருக்கான். அள்ளி விடுறது. கலைஞர் சொன்னாரு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, நம்பிட்டாங்க. உண்மையிலே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு போல இருக்கப்பா. கலைஞர் உண்மையிலே செத்துருவார் தமிழுக்கு உண்டுனா அப்படின்னு நினைச்சாங்க. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநலமே, அன்பே அழகே இன்பமே இனிய தென்றலே, மரகத மணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே அப்படின்னா, யோ அப்ப எப்படி பேசுறாரு, சூப்பர் விசில் அடிச்சாங்க. இதையே 70 வருஷமா சொன்னாங்க, தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி. 1974 தேர்தல் அறிக்கையை படிச்சு பார்த்தாலும் 2024 தேர்தல் அறிக்கை படிச்சு பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் காப்பி எங்க எடுத்துருக்கான், 74 இருந்து எடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் ஒரு முறை ஏமாறலாங்க, 2 முறை ஏமாறலாங்க, எங்க 70 வருஷமா ஏமாறுறதுங்க. அதே அந்த தம்பி இடுமானங்க தான் சொன்னா, டேய் 50 வருஷமா பிராங்க் பண்ணிட்டு இருக்கான் திமுக நம்மள. இந்த பிராங்க்னு சொல்லுவாங்க, பிராங்க் ஷோ வந்துட்டு அப்படியே நம்ம பால் பாக்கெட் தூக்கிட்டு மூஞ்சில இருக்கிற மாதிரி வருவாங்க. அப்புறம் வந்து நம்ம அடிக்க போனா ப்ரோ பிராங்க் ப்ரோ, கேமரா இருக்கு ப்ரோ அப்படிமாங்க. அதே தான் இவங்க திமுக. கச்சத்தீவு மீட்போம், முல்லை பெரியாரை மீட்போம், காவிரியை மீட்போம், நீட்டை தடுப்போம், பிராங்க் போய். இதே சேலத்துல மாநாடு போட்டு நீட்டுக்காக 85 லட்சம் கையெழுத்துக்களை திமுக வாங்கியது. சேலம் மாநாட்டுல அந்த 85 லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போகிறோம் என்று திமுக கையெழுத்து இயக்கம் நடத்தியது. திமுகவை ஆதரிக்கக்கூடிய யாராவது இருந்தால் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அந்த 85 லட்சம் கையெழுத்து அட்டைகளையும் அந்த போஸ்டைஸ் அட்டைகளை சேலம் மாநாட்டுல காட்சியில் திமுக வைத்தது. நீ என்ன சொல்லி வாங்கின, குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப. அப்புறம் எப்படி இங்க வந்துச்சு? கூட்டம் முடிந்து மாநாடு முடிந்தது. மாநாடு முடிஞ்ச பிறகு என்னாச்சு, அந்த அட்டைகள் பூரா சாலையில் கிடக்கு. புகைப்படங்கள் கூகுள்ல இருக்கு, போய் பாரு, பேஸ்புக்ல பாரு. இவ்வளவுதான் திமுக. நீட்டை நீக்குகிற ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி மக்களை சொல்லி ஏமாற்றி வாக்கை பறித்து நீட்டையும் நீக்கல, எதையும் நீக்கல. இந்த பொய் கூட்டணிக்கு உங்கள் வாக்கை செலுத்த போறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டுடைய கல்வி உரிமை தமிழருக்கே வந்து நீட்டே இல்லாத மருத்துவ மாணவர்களை உருவாக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கை செலுத்த போறீங்களா என்பதான் இங்க இருக்கிற கேள்வி. ஓட்டுக்கு பணம் கொடுப்பான். யாரையாவது தேர்தல் போய் எங்க அக்காட்ட கூட கேட்டேன், பிரச்சாரத்துக்கு யாராவது வராங்களா? எங்க அக்கா அமுதாரமியா மட்டும் கூட கேட்டேன், பிரச்சாரத்துக்கு யாருமே வரலப்பா. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக யாருமே பிரச்சாரத்துக்கு வரல. அப்ப எப்ப என்ன பண்றாங்க, 17ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு அக்கா வித்யாரணி வீரப்பன் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிருவாங்க. அம்மா சென்னைக்கு போயிருவாங்க, நாங்க எல்லாரும் ஊருக்கு போயிருவோம். அவன் 17ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பான். எழுதி வச்சுக்கோங்க, அப்படித்தான் ஆரம்பிப்பான். 17, 18, 19 காலை, இதுதான் அவன் பிரச்சார நேரம். என்னது, 17 டாஸ்மாக் லீவு, 18 டாஸ்மாக் லீவு, 19 டாஸ்மாக் லீவு, 3 நாள் லீவு. லீவுல என்ன ஆகும், சரக்கு கிடைக்காது. இப்ப சரக்கு அடிச்சாகணும். சரக்கு அடிக்கலன்னா பல்லு நரங்கும், மண்டை கிருங்கும், கை கால் உதறும், வயிறு இழுக்கும். உனக்கு எப்படி தெரியும் கேட்காத, சொன்னவன் சொன்னா அது கேட்டுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா எக்ஸாக்டா சொல்றியப்பான்னு கேட்டுறாதீங்க. அப்போ
நரங்கும் கைகால் ஆடும். அப்போ சரக்க போட்டாகணும். அந்த நேரத்துல காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, இங்க இருக்கிற கல்குவாரி பிரச்சனை, இங்க இருக்கிற கிரஷர் கோரி பிரச்சனை, இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் தெரியும். என்னதான் இருந்தாலும் சீமான் தம்பிகள் நல்லா தான் பேசுறாங்க. வீரப்பன் ஐயாவுடைய பொண்ணை தான் நிப்பாட்டிருக்காங்க. ஒரு ஓட்டு போடணும் தான். ஆனாலும் இப்போ டாஸ்மாக்ல சரக்கு இல்லை. யார்கிட்ட சரக்கு இருக்கும்? திமுக கிளை செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், காங்கிரஸ் வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவன்கிட்ட தான் சரக்கு இருக்கும். மொத்தமா வாங்கி வச்சிருப்பான். இல்ல அவன் கேட்டா கொடுப்பான். இப்ப போன உடனே ஒரு கோட்டர், இந்த கோட்டரை பார்த்த உடனே காவிரி மறந்துடும், முல்லை பெரியாறு மறந்துடும், நம்முடைய கல்குவாரி பிரச்சனை மறந்துடும், வேலை வாய்ப்பு பிரச்சனை மறந்துடும், எல்லாம் மறந்துடும். அடிப்பான் கோட்டரை, நேரா போவான். எந்த சின்னம் சொன்ன? கை அமுக்கு போடு, ஏலம் முடிச்சு. இப்படித்தான் ஓட்ட பறிக்கிறான். 50 வருஷமா பறிக்கிறான். ஒத்த கோட்டரின் விலை என்ன? 150 ரூபாய். அதிகபட்சம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான்? 500 ரூபாய். 500 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு 365 நாள், 5 ஆண்டுகளுக்கு 1825 நாள். 500 ரூபாய் டிவைடட் பை 1825 நீங்க போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 27 பைசா. உன் வாக்கை எதுக்கு விக்கிற? 27 பைசாவுக்கு வித்துட்டு இருக்க. இந்த 27 பைசா வச்சு நீ கல்கோனா, கம்மரக்கட்டு, சாக்லேட், ஆரஞ்சு, முட்டாய் கூட வாங்க முடியாது. 27 பைசா வச்சுக்கிட்டு டீ கடையில் போய் டீ கட்டா எச்சிய கழுவி ஊத்திடும், ஓடிடுவான். வாங்க முடியாது. ஆனால் அந்த 27 காசுக்கு நீ ஓட்ட விக்கிற. 1000 ரூபாய் கொடுத்தா கூட 54 காசு, அவ்வளவுதான். அதுதான் தமிழ் வந்து சொல்லிச்சு. ஒரு எருமை மாட்டுக்கு இருக்கிற மதிப்பு, ஒரு பன்னிக்குட்டிக்கு இருக்கிற மதிப்பு, ஒரு நாய்க்கு இருக்கிற மதிப்பு, ஒரு கழுதைக்கு இருக்கிற மதிப்பு மனுஷ பயனுடைய ஓட்டுக்கு இல்லையா? நம் வாக்கு என்பது விலை மதிப்பானது. சில ரொட்டி துண்டுகளுக்காக நம்முடைய அற்ப உரிமைகளை விட்டு விடாதீர்கள் என்று நம்முடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கருடைய வழி நின்று இந்த தேர்தலில் நாம் ஓட்டுக்கு பணம் வாங்காமல், அப்படி வாங்கினாலும் வச்சுக்க, நம்ம காசு தான், அவன் உழைச்ச காசு இல்லை, நம்ம காசு. வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வம் யாருன்னு பாருங்க. 20 ரூபாய், அவன் 500 ரூபாய் கொடுக்கணும், 20 ரூபாய் எடுத்து நேர குலசாமி உண்டியல். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரே குலசாமி தான் எங்க ஐயா வீரப்பன் தான். நேரா போ, வீரப்பன் ஐயாவுடைய சமாதிக்கு போ. 20 ரூபாய். இல்ல ஐயனாரா, இல்ல கருப்பா, இல்ல அம்மனா, இல்ல தேவாலயமா, இல்ல பள்ளிவாசல, எங்கேயோ 20 ரூபாய் எடுத்து கொண்டு போய் போடு. 1000 ரூபாய், 500 ரூபாய் வாங்கிட்டேன். இந்த திருட்டு பையட்ட 500 ரூபாய் வாங்கிட்டேன். அவன் என் பாலில் சத்தியம் வாங்கிட்டான், என் பிள்ளை மேல சத்தியம் வாங்கிட்டான். ஓட்டு போறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன், என்னால மீற முடியல. அதனால என் பாவத்தை மன்னிச்சிரு. இந்த முறை நான் இந்த இனத்துக்காக 35 ஆண்டு காலம் காட்டுக்குள்ள இருந்து உழைத்த எங்களுடைய வீரப்பனுடைய மகளுக்கு தான் நான் ஓட்ட போட போறேன், என்ன மன்னிச்சிரு என்று 20 ரூபாய போடு. ஓட்ட மைக்கில் போடு, போடு மைக்குக்கு ஒரு லைக்க போடு, அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். இதுதான் தீர்வு. இதை விட்டால் மீண்டும் இதே கல்குவாரி பிரச்சனைக்கு நாங்க போராடணும், இதே மணல் குவாரி பிரச்சனை நாம போராடணும். இன்னும் 25 வருஷம் கழிச்சு ஒரு மழை இருக்காது, ஒரு மழை இருக்காது. அவன் பின்னாடி அறுத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு முன்னாடி மலைகள் இருப்பது போல தெரிகிறது, அவன் அறுத்துக்கிட்டு இருக்கான். மேல அறுத்தது மட்டும் இல்லாம கீழே 300 அடியில் இருக்கிறான். யாராவது எதிர்த்தா வழக்க போட்டு உள்ள போடுறான். இதே கல்குவாரி பிரச்சனைக்காக போராடியதுக்கு தான் என் மீது குண்டர் சட்டம் பாய்க்கப்பட்டது. என்ன சொல்லிட்டேன்? கன்னியாகுமரியில் ஆர்ப்பாட்டம், கேரளாவிலையும் மழை இருக்கு, கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கு. கேரளாவில் கட்டுற துறைமுகத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து மலைகளை வெட்டிட்டு கொண்டு போறான். ஏன்னா கேரளாவில் வெட்ட முடியாது. ஏன் வெட்ட முடியாதுன்னா அந்த கேரளாவை மானமுள்ள மலையாளி ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பாமர மொழியில சொல்லிட்டேன். உடனே வழக்கு. காரணம் ஸ்டாலினை திட்டாரு, ஸ்டாலின் குடும்பத்தை திட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு. என்ன தெரியுமா நடந்திருக்கு அன்னைக்கு? இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் தான் சொன்னாரு, லைவ்ல ஸ்டாலின் நம்மளுடைய கூட்டத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு வீட்டில் உட்காந்து. சாயந்தரம் ஐயாவுக்கு வேலையே சீமான் தம்பிகள் பேசுறத கேட்கறது, ஸ்நாக்ஸை தின்னுக்கிட்டு. ஆக துர்கா ஒரு டீ போர்டு அப்படி தின்னுக்கிட்டு இருக்காரு. அங்க அவங்க குடும்பத்தோடு உட்காந்துக்கும் போது மானங்கிட்ட கேள்வி கேட்ட உடனே, ஆக இவனை உடனடியாக கைது செய்யுங்க, இவனை விட்டாதீங்க, அவனை பிடிக்க அப்படின்ட்டாரு. பிடிச்சாங்க. பிடிச்சி திருப்பி 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 வழக்கு. 11 வழக்கு, குண்டர் சட்டம், 230 நாள் தொடர் சிறை, மொத்தமாக 330 நாட்கள் சிறை. எதற்காக? திமுகவை எதிர்த்து பேசக்கூடாது என்பதற்காக 11 வழக்கு வாங்கியது போல, குண்டர் சட்டம் போட்டது போல. இல்லை, என்னை 330 நாட்கள் ஜெயில போட்ட மாதிரி நான் பேசுறேன்னா, நீ என்னை 100,000 முறை ஜெயில போட்டாலும் திமுகவையும் அந்த கூட்டணியும் வீழ்த்த நாங்க களத்தில் நிற்போம். வாய்ப்பே கிடையாது. வழக்குக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. எங்களுக்கு வழக்குங்கிறது ராணுவத்தில் தங்க மெடல் குத்துவாங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு வழக்கு. சீமான 2010 சொன்னாரு, நாம் தமிழ் தேர்தல் என்ன தகுதி?
நாம் தமிழர் கட்சி சேர்றதுக்கு ஒரே ஒரு தகுதிதான், ஒரு முறை ஜெயிலுக்கு போயிருக்கணும், 10 கேஸ் வாங்கிக்கணும். அதான் நாம் தமிழர் கட்சி சேர்றதுக்கு ஒரே தகுதின்னு சொன்னாரு. இப்ப அது மாறிடுச்சு. இப்போ படித்த பிள்ளைகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் எல்லாம் இருக்காங்க. நாம் தமிழர் வேட்பாளர் பட்டியலை பாருங்க, உங்க காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலையும் பாருங்க, உங்க திமுக வேட்பாளர் பட்டியலும் பாருங்க, உங்க அதிமுக வேட்பாளர் பட்டியலும் பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பட்டியலும் பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், 4 முனைவர்கள், 2 பேராசிரியர்கள், 2 சமூக ஆர்வலர்கள், ஒரு ஜல்லிக்கட்டு போராளி என்று தமிழ்நாட்டில் 40 20 தொகுதி பெண்கள், 20 தொகுதி ஆண்கள் என்று சரிக்கு சமமாக நிப்பாட்டி பட்டதாரிகளை, அரசியல் பின்னணி இல்லாத எம்எல்ஏ எம்பிக்களுடைய வாரிசு இல்லாத முதல் தலைமுறை அரசியல்வாதிகளை களத்தில் நிறுத்தியிருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அக்கா வித்யாராணி வீரப்பன் ஒரு பள்ளிக்கூடத்தில் கல்வியாளர். அவங்களுடைய பொருளாதார பின்னணிக்கு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து மாணவர்களை கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து நடத்துறாங்க. தன் தந்தை மேலிருந்த அத்தனை கரைகளையும் போக்க வேண்டும், தந்தை மீது இந்த அத்தனை குற்ற பின்னணிகளையும் போக்க வேண்டும். இந்த சமூகத்திற்கு நான் உழைத்து சட்டப்பூர்வமாக சட்டப்படி உழைத்து இந்த மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவங்க நிற்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பேராற்றல் கொண்ட பெண்மணி. அந்த பேராற்றலை அண்ணன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனையோ தலைவர்கள் அவர்களுக்கு அறிமுகம் இருக்கலாம். வீரப்பன் மகள் கட்சியில சேர்றாங்கன்னா 10 கோடி கொடுத்து சேர்க்க ஆள் இருக்கு. ஆனாலும் ₹1 காசு கூட இல்லாமல் மக்களுக்காக நிற்கிற நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மக்களுக்காக களமாட வந்திருக்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பு. இவரை போல வேட்பாளர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. நாம் எல்லா துன்பங்களுக்கும், எல்லா துயரங்களுக்கும், நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் ஒரு பரிகாட்சமாக, ஒரு பாவங்களுக்கான முடிவாக இந்த தேர்தல் களம் இருக்கட்டும். இந்த தேர்தலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 75 வருஷமா மாறி மாறி ஓட்டு போட்டோம். 75 வருஷமா எந்த மாற்றம் ஏற்படல. அதே பழைய சாலைகள், அதே கழிவறையற்ற கிராமங்கள், அதே பள்ளிக்கூடமற்ற ஊர்கள், படிக்க படிப்பில்லை, படித்த படிப்புக்கு வேலை இல்லை, வேலைக்கு போன சம்பளம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, அடிப்படை வசதியற்ற மருத்துவமனை, பேருந்து நிலையங்கள் மோசமான நிலை, அதே பழைய பேருந்துகள். இந்த நிலை மாற நாங்கள் ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கிறோம். மாற்றத்தை விரும்பி நிற்கிறோம். இந்த கட்சி மட்டும், இந்த கட்சியின் தலைவர் மட்டும் பணத்தாசை கொண்ட தலைவராக இருந்திருந்தா இன்றைக்கு அவரின் மதிப்பு 1500 கோடி. நீங்கள் யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவர்கள் அத்தனை பேரும், நான் இது கடல் நீர் குடிநீராக மாறாது, கருவாடு மீன் சொன்னாங்க டயலாக்கு. நாங்கள் திமுக அதிமுகவோடு சேர மாட்டோம், பாஜக காங்கிரஸோடு சேர மாட்டோம், என்னெல்லாமோ பேசினாங்க. பேசிட்டு என்னாச்சு? போய் சேர்ந்தார்கள். காட்டுக்குள்ள ஒரு கிழட்டு நரி இருந்திருக்கிறது. அந்த கிழட்டு நரி சிங்கத்தை பார்த்து சொல்லியிருக்குது, நாளையிலிருந்து நீ வேட்டையாடுற எல்லாத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே சிங்கம் கேட்டிருக்கு, நான் எதுக்கு உனக்கு தரணும் அப்படின்னு கேட்டிருக்கு. நரி உடனே அந்த சிங்கத்தை காட்டுடைய அந்த மலையுடைய முகடல போய் நிப்பாட்டி, இங்க பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நரியும் சிங்கமும் சேர்ந்து நிற்கிறத பார்த்து காட்டில் கூடிய வரையாடு, மானு, காட்டில் கூடிய முயல், காட்டில் கூடிய பன்றி, காட்டு யானை எல்லாம் தலை தெறிக்க ஓடி இருக்கு. உடனே நரி சொல்லிச்சான், பாத்தியா என்னைய பார்த்து எப்படி ஓடுது பாரு அப்படின்னு. ஆனா உண்மை என்ன? சிங்கத்தை பார்த்து தான் அத்தனை விலங்குகளும் ஓடி இருக்கிறது. ஆனால் நரி சிங்கத்தை ஏமாத்தியது. தமிழ்நாடு முழுமைக்கும் தன்னுடைய சொந்தங்களை வைத்திருக்கிற பாமக 10 சீட்டுக்கு பாஜக கிட்ட போயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய சொந்தங்களை வைத்திருக்கிற விசிக 2 சீட்டுக்கு திமுக கிட்ட போயிடுச்சு. நரி சிங்கத்தை ஏமாற்றியது. ஆனால் நரியால் புலியை ஏமாற்ற முடியல. புலி நான் தனிச்சுதான் நிற்பேன், சிங்கம் போல ஏமாற மாட்டேன் என்று தனித்து நிற்கிறது. எங்களுடைய முன்னவர்கள் யாராக இருந்தாலும் பிழை செய்திருக்கலாம். எங்கள் முன்னவர்கள் 1000 கோடிக்கு 500 கோடிக்கு தங்கள் கட்சிகளையும் தொண்டர்களையும் வித்திருக்கலாம். ஆனால் நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என் தம்பிமார்களை, என் தங்கைமார்களை யாரோடும் அடமான வைக்க மாட்டேன், தலைகுனிய வைக்க மாட்டேன் என்று நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இந்த முறை நீங்கள் வாக்களியுங்கள். 40 தொகுதியிலும் உங்களை நம்பி, மக்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம். மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற பெரிய நம்பிக்கையிலே தமிழ்நாட்டு அரசியல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம ஒரு கட்சி கூட்டத்தை நடத்த முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் முடியும். அப்படி ஒரு நேர்மையான கட்சிக்கு வாக்களியுங்கள். இந்த தேர்தலில் இந்த களத்தில் இருக்கிற அக்கா வித்யாராணி வீரப்பனை வெல்ல வைக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. 10ஆம் எண் எண்ணில் இருக்கிற அக்கா வித்யாராணி வீரப்பனை வெல்ல வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் முடிக்கிறோம். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர்
வித்யாராணி வீரப்பன் அவர்களை ஆதரித்து ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் மிக சிறப்பாக கூட்டம் நடைபெற்றது. உறவுகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் உணவு தயார் நிலையில் உள்ளது. உறவுகள் அனைவருக்கும் உணவு தயார் நிலையில் உள்ளது.